எல்லாத்தையும் நம்மளோட கேட்டியா? எல்லாருமே சொல்லிட்டு மாறிக்கிட்டு எல்லாருமே சொல்லவா? அறிவு இருக்கா எல்லாமா? ஒரு கட்சி சாதாரண ஒரு கவுன்சிலர் எட்டுமே உங்களால் அடிக்க முடியுமா? கவுன்சிலர் வேணாங்க, வட்டச்செயலாளர் எட்டுமே உங்களால் அடிக்க முடியுமா? அப்போ என்னன்னா, ஜனங்க காவல்துறைன்னா பயப்படணும். ஒடுக்குமுறைக்கான ஒரு வழி தான். நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. நான் போலீஸு, உங்களால் என்ன பண்ண முடியும்னு அது ஒரு சாமானிய அடுத்த வேலை சோறு இல்லாதவங்கிட்ட தான் காவல்துறை தன்னுடைய ஆண்மையை காமிப்பாங்க. 5 போலீஸை நீங்கள் பண்ணிட்டு அது ஒரு தண்டனையா? அவன் போய் வெளியில் பிச்சை எடுக்க போகிறான். 5 பேர் என்ன பண்ணுவானுங்க? அதே போலீஸு மப்டியில் போய் இன்னொரு இடத்துல போய் எங்கே போனா சாமானிய மக்கள் செய்கிற குற்றத்தை விட காவல்துறை அந்த குற்றம் செய்கிறாங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கூட காலையில் நியூஸில் பார்த்தா சிபிசிஐடிக்கு மாட்டுறோம். சிபிசிஐடிக்கு மாட்டுறேன்னா அது என்ன 2 கொம்பம் வலிச்சிச்சு சிபிசி. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சிபிசிஐடி கிட்ட போனாலே நல்ல ஒரு அதாவது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு எடுத்துன்னு போனால் உடனே தூக்கில் போட்டுருவாங்களா? தலையில் காயம், மிளகாத்தூள்லாம் இது பண்ண அவருனா டெரரிஸ்டா? காஷ்மீரில் துப்பாக்கி சுட்டு நடத்த தீவிரவாதியா? இப்போ 2G ஸ்பெக்ட்ரமில் ராஜா மேலே குற்றப்பத்திரிக்கை இருக்குது. அவரை இட்டுன்னு போய் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீதிமன்றத்துக்கு கொண்டுன்னு போகாத 3 to 4 லட்சம் எஃப்ஐஆர் 15 இயர்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி இவ்வளோ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன். இதோ இப்போ ஏதாவது நீதிபதி வாயை திறந்தாங்களா? உயர் நீதிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 61 to 65 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றத்தையும் முட்டாளாக்கின்னு உட்காந்துருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிங்க. நல்ல காவல்துறை அதிகாரிங்க குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. டியூட்டி டைம்லேயே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 5 பேரும் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு டெய்லி 10 டிடி பிடிக்க சொல்கிறாங்க, 10 அக்யூஸ்ட் மேலே 110 போட சொல்கிறாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருந்தால் வெறித்தனமாக மக்களை தாக்குறாங்க. இதில் பாதிக்கிறது இன்றைக்கி அஜித்தை பார்க்குறோம். கடந்த கால பல அஜித்துங்க இறந்துருக்குறாங்க. அதாவது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், செருப்பெத்து ஷூ எடுத்து வதிப்போம், லட்டி எடுத்து அடிப்போம், உன்னை நிர்வாணப்படுத்துவோம், அரை நிர்வாணப்படுத்துவோம், தேவைப்பட்டால் முழு நிர்வாணப்படுத்துவோம். என்ன எவன்டா எங்களை கேட்குறான்ற விஷயம் போயிடுச்சு. கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு நாய் ஒன்று வருது, ரவுடின்னு சொல்லக்கூடிய நாய். அந்த நாய் 50 வழக்கு இருக்குது அது மேலே. அவன் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? 50 வழக்கு என் மேலே இருக்குதுங்க, ஒரு 6-7 வழக்கு தான் நிலுவையில் இருக்குது, எல்லா கேஸையும் நான் முடிச்சுட்டேன். ரிப்ளை நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சிவகங்கையை சேர்ந்த அஜித்குமாரோட லாக்அப் டெத்து தான். டெத்துன்னு சொல்கிறத விட மர்டர்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சு? நாங்கள் இந்த லாக்அப் படுகொலைன்றது தொடர்கதையாக தான் இருக்குது. யார் ஆட்சியில் வந்தாலும் இதில் இவங்க ஆட்சி அவங்க ஆட்சி நம்ம எதுவுமே கொண்டு போதால் இந்த லாக்அப் படுகொலைன்றது காவல்துறையோட உச்சக்கட்ட ஆணவத்தை வெளிப்படுத்துகிற விஷயம். நான் போலீஸு, உங்களால் என்ன பண்ண முடியும்னு அது ஒரு சாமானிய அடுத்த வேலை சோறு இல்லாதவங்கிட்ட தான் காவல்துறை தன்னுடைய ஆண்மையை காமிப்பாங்க. இதே ஒரு பணக்காரன் இட்டுன்னு ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோ இல்லை பணக்காரங்களை இட்டுன்னு அடிப்பாங்கன்னா அடிக்க மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க. இதே ஒரு ஜாதி சங்க தலைவர் உங்களுடைய பிள்ளையை இட்டுன்னு அடிப்பாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. அப்போ சாமானியம் அவரை பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிஃபார்மு, ஒரு செக்யூரிட்டி மிஞ்சி போனால் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வேலை செய்வார். அவர் திருநாரு இல்லை, இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸிங் ஆகுது, எவிடென்ஸை ப்ரூவ் பண்ணி தான் எஃப்ஐஆரை போட்டு ஒரு எஃப்ஐஆர் உயர் நீதிமன்றத்தை மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. இப்போ காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா, முதல் குற்றப்பத்திரிக்கைன்றது ஒரு முக்கியமான இது. அந்த கையில் வச்சுட்டு அதுக்கு எவிடென்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இவர் தான் குற்றம் செஞ்சாருன்றதை விட்டுட்டு ஆணவத்தோட இது அடிக்கிறது தான் நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஏன் வரல இது வரைக்கும்? நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸு இது வரைக்கும் ஏன் வாயை திறக்கலை? அது தேசிய மனித உரிமை ஆணையமும் வரல. இப்போ அவங்க 4 கிழமை அமாவாசை கிருத்திகள்லாம் பார்த்துன்னு இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாமானிய மக்கள் இப்போ காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கே இப்போ பயப்படுறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் கூட ஒரு எஸ்ஐ வந்து 8 வயசு சிறுமியை வந்து பலாத்காரம் பண்ணிட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவர் ஜெயிலுக்கு போனவுடனே அவர் என்ன ஒரு குற்றவாளி மரியாதை பண்ண போகிறாரு? அவர் போலீஸு, ஜெயிலில் ராஜ மரியாதையாக இருக்கும். சாமானிய மக்கள் செய்கிற குற்றத்தை விட காவல்துறை அந்த குற்றம் செய்கிறாங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கூட காலையில் நியூஸில் பார்த்தா சிபிசிஐடிக்கு மாட்டுறோம். சிபிசிஐடிக்கு மாற்றேன்னா அது என்ன 2 கொம்பம் வலிச்சு சிபிசிஐடி. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிபிசிஐடி கிட்ட போனாலே வந்து நல்ல ஒரு அதாவது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு எடுத்துன்னு போனால் உடனே வந்து நிகழ்வு நடந்துடும், உடனே தூக்கில் போட்டுருவாங்களா? நான் ஜெயா நியூஸில் பார்த்தேன், ஒரு 40 இடத்துல அவருக்கு காயம், தலையில் காயம், மிளகாத்தூள்லாம் இது பண்ண. அவர் என்ன டெரரிஸ்டா? காஷ்மீரில் துப்பாக்கி சுட்டு நடத்த தீவிரவாதியா? இல்லை என்ன ஒரு இது? இப்போ 2G ஸ்பெக்ட்ரமில் ராஜா மேலே குற்றப்பத்திரிக்கை இருக்குது, அவரை இட்டுன்னு போய் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நம்ம நாட்டில் எல்லா கட்சிக்காரங்க மேலேயும் நிறைய குற்றப்பத்திரிக்கை சில பேர் மேலே இருக்குது. ஒரு கட்சி சாதாரண ஒரு கவுன்சிலர் இட்டுன்னு போய் உங்களால் அடிக்க முடியுமா? கவுன்சிலர் வேணாங்க, வட்டச்செயலாளர் இட்டுன்னு போய் உங்களால் அடிக்க முடியுமா? அப்போ என்னென்னா ஜனங்க வந்து காவல்துறைன்னா பயப்படணும். இது ஒடுக்குமுறைக்கான ஒரு வழி தான் நம்ம பார்க்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸில் நிறைய கிராமத்து சைட்லேயே இந்த மாதிரி நடக்குது. சாத்தான்குளமாக இருக்கட்டும், இப்போ சிவகங்கை அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சென்னையில் நடக்குதா? அப்படி நடக்கிறது வந்து வெளியே தெரியாமல் இருக்கு. நிறைய நடந்திருக்குல்ல, டெத்துன்னு நிறையா வரது இல்லையா? சென்னையில் கூட நடந்திருக்குங்க. நீங்கள் கடந்த காலத்தில் போனீங்கன்னா சென்னையில் நிறைய நடந்திருக்கு. இப்போது அரசியல் கட்சிக்காரங்க அவன் எந்த ஜாதின்னு பார்த்து குரல் கொடுக்கலான்ட்டு இருப்பான். இப்போ எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட்டு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அது குரல் கொடுக்கறது கூட ஆட்சியாளர்கிட்ட கொடுக்கணும், கேட்கணும். அவன் ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து கூட்டணியில் இருந்தானா ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து பண்ண முடியாது இருப்பான். இப்போ அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா அவனுக்கு இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கும் சீட்டு பிரச்சனையாகவும் எதிர்த்து நின்றுட்டா நம்மளை வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம். அப்போது எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களும் இப்படி தான் இருப்பான். இப்போ எதிர்த்து நிற்கக்கூடிய ஏடிஎம்கே இதை வலுவாக கொண்டு போகணும். எந்த ஒரு கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எந்த ஒரு நிகழ்வையும் வலுவாக கொண்டுன்னு போக மாட்டுறாங்க. இப்போ இதே ஏடிஎம்கே ஆச்சுன்னு வச்சுங்களேன், காஷ்மீரில் இருக்க ஆசிபாக்கு தமிழ்நாட்டில் கொடியை தூக்கின்னு ஆசாதி கத்துவானுங்க. எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கும், டென்மார்க்கில் நடக்கும், நபிகள் நாயத்து தலையில் குண்டு வச்சான்னு, அது மவுண்ட் ரோடில் நடத்துவானுங்க அமெரிக்கா தூக்கத்துக்கு முன்ன மாதிரி. அப்போ தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கணுன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினவாத கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, எது நடந்தாலும் ஐயோ அம்மா கத்துவாங்க எதிர்கட்சியாக இருந்தால். இப்போ சாமானிய மக்களுக்கு குரல் கொடுக்கணுன்னா ஆட்சியாளர்கள் வந்து எதிர்கட்சிக்காரன் தான் குரல் கொடுக்கணும். எதிர்கட்சிக்காரங்கள்லாம் கம்முனுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கம்முனுக்கிறாங்க. பல விஷயத்துக்கு நீதிபதிகள் தானாக ஹெல்மெட்டு போடலன்னு நீதிபதி தானாக முன் வந்து கேஸ் எடுக்கிறீங்க. ஊராப்பட்ட ஏரியா ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, நீதிபதி வரீங்களா? இதோ இப்போ ஏதாவது நீதிபதி வாய தந்தாங்களா? உயர் நீதிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 61லேருந்து 65 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றத்தையும் முட்டாளாக்கின்னு உட்காந்துருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிங்க. இப்போ நான் ஒரு சாமானிய மனுஷங்க, நான் ரொம்ப கூட படிக்கல, ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் தான். இப்போ ஒரு காவல்துறைக்கு எதிராக நான் ஒரு புகார் கொடுக்கணுன்னா இங்கே பாருங்கள், ஒரு 800 பக்கம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறேன். திஸ் இஸ் தமிழ்நாட்டில் வந்து எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிக்கை, தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிக்கை. ஏன்னா ஒரு 15 வருஷத்தில் 4 லட்சம், அதாவது 3லேருந்து 4 எஃப்ஐஆர் எஃப்ஐஆருங்களை ஸ்டேஷன்லேயே வச்சுருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரு எல்லாருமே ஸ்டேஷன்லேயே நீதிமன்றத்துக்கு கொண்டுன்னு போகாத 3லேருந்து 4 லட்சம் எஃப்ஐஆர் 15 இயர்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி இவ்வளோ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன் டிஜிபிக்கு ஆப்போசிட்டாக. இப்போ இது எத்தனைமே நான் சென்னை கமிஷனர் கிட்ட கொடுக்குறேன், என்னை எதிர்த்து நீ எப்படி பண்ணுவ? அவங்க வந்து எஸ்ஐ கிட்ட கேட்குறாங்க, ஒய் ஆர் யூ அலோவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன்சைட் மை காம்பவுண்ட்ன்றார். ஏதோ அவர் வீட்டுக்கு நான் கமிஷனர் வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி, நானவோ ஒரு பிளேட் எடுத்துன்னு போய் விருந்துக்கு போன மாதிரி, நம்ம வந்து ஐயா இந்த மாதிரி காவல்துறையில் இவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது, இதை வந்து கொடுக்குறேன்னா ஓகே உட்காருங்க, சரி உங்கள் சேவை நல்லா இருக்குது, எங்கள் நாலேஜுக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி இல்லை, காம்பவுண்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணக்கூடாது தெரிஞ்சு அனுப்பிச்சார். இப்போ அவர் இருக்கலாம், அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கியதால் அவரை கமிஷனராக போட்டிருக்கலாம், அவர் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குண்ணா. இப்போது திமுக சார்ந்தவங்க மட்டுமே காவல்துறையில் எடுக்கிறதா? அதுதான் நம்ம என்ன பண்ணோம், உடனே தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம் கூட இவங்களுக்கு கூஜா தூக்கிடுவானுங்க. ஒரு 4 லட்சத்தில் ஒரே ஒரு % 4000 குற்றவாளியும் உங்களால் தண்டனை பண்ண முடியல. மீதி 99% எவனா தூங்கி நிற்கிறவனை இட்டுன்னு வந்து வழக்க போட்டதால் தான் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதாவது பெரிய அதிகாரிங்கெல்லாம் கேஸை போடு விடாத, கஞ்சாடிக்கிறோன்னு பிடி, அதை இது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க கட்சிக்காரன் டிஎம்கே ஆளுங்க வரப்போ அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேண்டியதோ
அந்த விஷயம் எல்லாம் நான் பண்றாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பொய் கேஸ் போடுறாங்க அது சாத்தியம் தானே? அதுதாங்க இப்போ நீதிமன்றத்தை முட்டாளாக்கிடுறாங்க. காவல்துறை என்னன்னா ஒரு கேஸை போட்டு போயிடுவாங்க. அந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வருது வச்சுங்க, நீதிபதி விசாரணை பண்ண நிற்காது. உண்மையிலே பண்ணுறேன்னா புட்டாப் கேஸு போடுறப்போ ரோட்டில் போகிறவங்கிட்டனா 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவான். அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்றான். அவன் அந்த வழக்குலேருந்து தப்பிச்சு போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு நீ பல காவல்துறை அதிகாரிங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. டியூட்டி டைம்லேயே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் க்ரைம்லலாம் போனீங்கன்னா எங்ககிட்ட வந்து நேர்மையான அதிகாரி ஒரு 2 பேர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் குடிச்சிருக்காங்க, ரோந்து பணியில் வரவங்க குடிச்சிருக்காங்க, அப்படி குடிச்சிட்டு தரக்குறவா பப்ளிக்கிட்ட பிஹேவியர் வந்து பல காவல்துறை அதிகாரிங்க இருக்காங்க. இப்போ இந்த 5 பேரும் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. 5 பேரில் எப்படி பார்த்தாலும் 2-3 பேராவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வச்சுருப்பானுங்க. பல காவல் நிலையத்தில் என்னென்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரு பட்டியல் சமுதாயம் மக்கள் இருக்கிறாங்கன்னா அகென்ஸ்டாக அவனுக்கு எதிரான ஜாதியை போடுவான். அவன் என்ன பண்ணுவான், இவனுங்களெல்லாம் இப்படி தாண்டா பண்ணிட்டு போடுவான். அதே ஒரு தேவர் இருந்தானா அந்த நேரத்தில் ஒரு பட்டியல் சமுதாயம் ஒரு அதிகாரியை போடுறாங்க. அப்போ மாற்றி மாற்றி அதிகாரி போடுறப்போ அவனுங்க அதிகாரியுடைய பார்வை என்னென்னா என் சமூகத்துக்கு எதிரானவன், அது மாதிரி நான் வந்து போடுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவன் எழுத்து பேசிட்டாலும் இன்னும் அவங்க டெக்ராயிடும். இப்போ நம்ம கேஸில் கூட கமிஷனர் வந்து வர ஜூலை 8ஆம் தேதி ஆஜராகணுன்ட்டு குற்றப்பதி இந்த புக்கை வானான்ட்டு உதைச்சி வெளியே தள்ளினாரு. இதே புக்கு 40 காப்பி எடுத்தேன். இதே புக்கு எடுத்துக்கின்னு நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகணும். இப்போது நானே இவ்வளோ யோசிக்கிறேன்னா கமிஷனர், டிஜிபி, ஒரு டிசி, ஒரு ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் ஒருத்தர் மேலே வழக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கை போட்டால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். நான் உண்மையானவனா நல்லவனா பார்க்கல, எனக்கு டார்கெட் இருக்குது. எனக்கு டெய்லி 10 டிடி பிடிக்க சொல்கிறாங்க, 10 அக்யூஸ்டு மேலே 110 போட சொல்கிறாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருந்தால் வெறித்தனமாக மக்களை தாக்குறான். இதில் பாதிக்கிறது இன்றைக்கி அஜித்தை பார்க்குறோம். கடந்த கால பல அஜித்துங்க இறந்துருக்குறாங்க. பல பெண்கள் லாக்அப்லேயே வந்து ரேப்லாம் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா காவல்துறை அதிகாரிங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்குப்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷனில் வேறு ஆள் இல்லை. அதனால் டியூட்டி முடிஞ்சவொடனே திருப்பி இன்னொரு டியூட்டி பார்க்குறப்போ அவங்களுக்கும் அந்த வேதனை இருக்குது. இப்போ இப்போ 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை சாவடிச்சிருக்காங்க. சாமானிய மக்களுக்கு கிடைக்கிற தண்டனை விட டபுள் மடங்காக இவங்களுக்கு கிடைச்சாதான் நீதித்துறை மீது நம்பிக்கை வரும். இப்போ நீதிமன்றத்தை கூட இந்த மாதிரி பொய் வழக்குகளை போட்டு நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அஜித்ன்றவருக்கு இவ்வளோ மனித உரிமை மீறியும் ஹியூமன் வயலன்ஸில் ஹியூமன் ரைட்ஸ் வரல. நான் காலையில் வரைக்கும் டிவியில் பார்க்குறேன். இது வரைக்கும் என்னடா ஹியூமன் ரைட்ஸ் வரலன்னா அது ஸ்டேட் ஆட்சியாளர்களுடைய ஜால்ரா தட்டுற ஒரு அதிகாரி உள்ள இருக்கு. நீங்களே ஒரு வீடியோ நாம பார்த்துருந்தோம், ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒருத்தரை போட்டு துன்புறுத்துறத நீங்கள் வீடியோவாக கூட இது பண்ண. ஆமாம், ஈவன் பொன்னேரி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு மாறிக்கிட்டு எல்லாரும் சொல்லுவா அறிவு சார் நான் சொல்லிடுறேன் சார், கண்டிப்பாக ஞாபகம். ஒரு சாமானிய 3 பேரை பிடிச்சின்னு வரானுங்க. அவன் பாட்டு கால் மேலே காலை போட்டு வத்தி குச்சி கீச்சி போடுறதும் அவங்கள போட்டு அடிக்கிறதும். அவன் என்ன அஃபென்ஸ் பண்ணானோ அதுக்கு உண்டான எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணணும். திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி நான் அதை ஏற்றி விட்டோன்னே தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் ஸ்டேஷனில் வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கும். கேட்டால் தரல, ஆர்டிஐ போட்டோம் கேட்டு தரல. அதுக்கப்புறம் பொம்பளையை வந்து என்னம்மா புரிஞ்சிக்கலையா, ஒன் சைடாக ஒரு சிவில் மேட்டரில் பேசுதே, உனக்கு எல்லாம் சொல்லணுமா, ஒருமையில் வந்து உனக்கு எல்லாம் அவங்கள வச்சுன்னே சொல்லணுமா, அறிவு இல்லை புத்தி இல்லை, நான் எப்பேன்ட்டு தின்னுறான். அப்போ அந்த மாதிரி ஹியூமன் வயலன்ஸு ஒரு அதிகாரினா எப்படி நடக்கணும் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்கலையா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனர் இது வரைக்கும் திமுகவில் சேர்ந்த எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை திமுகவில் இருக்கக்கூடிய வட்டச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, பகுதி செயலாளர், இவங்க எல்லாருமே நல்லவங்களா? முக்கியமான கிரிட்டிக்கல் இப்போ 8 வயது சிறுமி உடனே கேஸ் எடுத்து நீ 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். 2 மாதம் தான் டைம். கால அவகாசம் கொடுக்கக்கூடாது, கால அவகாசமே கொடுக்கக்கூடாது. மக்களுக்கு நீதிமன்றத்து மேலே உள்ள நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த அஜித்துடைய 6 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணுன்ற உத்தரவு வரணும். 3 மாதம் இல்லை 2 மாதத்துலேயே சாட்சிட்டு போட்டுடணும். இப்போ 5 போலீஸை வந்து நீங்கள் பண்ணிட்டு நிற்கணும், அது ஒரு தண்டனையா? அவன் போய் வெளியில் பிச்சை எடுக்க போகிறான். 5 பேர் என்ன பண்ணுவானுங்க, அதே போலீஸு மப்டியில் போய் இன்னொரு இடத்துல போய் எங்கே போனாலும் அவன் கெத்தாக தான் சுற்றி நிற்பான். அதாவது 301 கொலை வழக்குன்றதை பதிவு பண்ணிட்டு இப்போ வந்து மதுரை ஜெயிலில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க.
எதில் பண்ணாலுங்க அவங்களுக்கு உள்ள ராஜ மரியாதை தானே. கண்டிப்பாக அவன் வீட்டு சாப்பாடை கூட சாப்பிடுவான். அவனுக்கு என்ன இப்போ ஜெயிலில் வந்து எல்லா கைதி போல் யூனிஃபார்ம் போடுவாங்களா? அதெல்லாம் போடணும். எல்லா கைதி மாதிரி யூனிஃபார்ம் போட்டு கைதியோட கைதியாக அவங்கெல்லாம் நின்னாதான் அந்த மன உளைச்சல் மற்றவனுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே லாக்கப்பில் ஒரு புகார் கொடுக்குறப்போ லாக்கப்பில் பெர்மிட்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோடனே ஐஎஸ் வந்து உட்காரா நீ உன் மேலேயும் நான் கேஸை போடுறேன்ட்டு என் மேலேயும் பண்ணாங்க. ஈவினிங் 5 o'clockலேருந்து மறுநாள் காலையில் 11 மணி வரைக்கும் 3 எஸ்ஐங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க. நீ என்ன பெரிய ஈவனா அப்படியான்ட்டு வருகிறான பேச்செல்லாம் பேசுகிறோம். ஆரம்பகட்ட காலம் அந்த லாக்அப் உடைய கஸ்டடியில் நான் பார்த்துருக்கேன். அதாவது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், செருப்பெத்து ஷூ எடுத்து உதைப்போம், லட்டி எடுத்து அடிப்போம், உன்னை நிர்வாணப்படுத்துவோம், அரை நிர்வாணப்படுத்துவோம், தேவைப்பட்டால் முழு நிர்வாணப்படுத்துவோம், என்ன எவன்டா எங்களை கேட்குறான்ற விஷயம் போயிடுச்சு. இப்போது உடனே நான் வந்து 11 மணிக்கு திருப்பி கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்து டிசி கிட்ட கொடுத்து டைரக்ஷன் கோர்ட்டில் போட்டவனே 3 எஸ்ஐ மேலே வழக்கு போடுவேனோடனே என்கிட்ட மன்னிப்பு கேட்டானுங்க. அந்த 3 எஸ்ஐங்க இவ்வளோத்துக்கு அதில் ஒரு ஐஎஸ் 2 எஸ்ஐ. இப்போ எத்தனை பேருக்கு அது தெரியும்? இப்போ லாக்அப் கஸ்டடியில் ஒருத்தர் துன்புறுத்துறாங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க உந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தருவாங்க. அதை வச்சு காவல்துறையில் போகிறான்னா உந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்கனால ஏற கால்ஸ் இல்லை சார் நீங்கள் போலீஸ் அடிச்சிட்டாங்களா உண்டு சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னொடனே போலீஸ் ஒரு 3-4 பேர் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அவனை அடி அடித்து டாக்டர்கிட்ட பேசி டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கிறான். ஒருமையில் இது கூட பேசுகிறது என்னென்னா ஒரு சில காவல் அதிகாரி தான் நம்ம பேசுகிறோம். அவனுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கலாம். இப்போ 5 பேர் ஒருத்தனை அடிக்க வேண்டிய காரியம் என்ன? 40 இடத்துல தையல் போட்டு பைப்பெல்லாம் எடுத்து அவன் ஒரு செக்யூரிட்டி. அவன் ப்ரீவியஸ் அக்யூஸ்டும் இல்லை. ப்ரீவியஸில் ஒரு 30 வழக்கு நான் ஏங்க கமிஷன் விசாரிக்கும் போது கமிஷன் ஆஃபீஸில் ஒரு நாய் ஒன்று வருது, ரவுடின்னு சொல்லக்கூடிய நாய். அந்த நாய் 50 வழக்கு இருக்குது அது மேலே. அவன் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? 50 வழக்கு என் மேலே இருக்குதுங்க, ஒரு 6-7 வழக்கு தான் நிலுவையில் இருக்குது, எல்லா கேஸையும் நான் முடிச்சுட்டேன்றான். அவனையும் திரும்பி வாழை விட்டு தானே நீ இருக்கிற. 50 வழக்குங்க. எனக்கே ஆச்சரியம், என்னடா அது 50 வழக்கு ஒருத்தன் மேலே போடுற அளவுக்கு அவன் எவ்வளோ கிரேடாக இருக்கான். போலீஸ் பெரிய பெரிய அதிகாரிங்க ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்கூலில் போனாங்கன்னா அப்படியே குழந்தையாக மாறிடுவாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட போலீஸ் எல்லாம் நெருங்கினுங்க, காவல்துறை உங்கள் நண்பனு, நீங்கள் எதுனா அப்படியே ஒரு மாதிரி ரோஜாப்பூ மாதிரி ஆகிடுவாங்க. அந்த ஒரு மென்மையான போக்காக காமிப்பாங்க. ஆனால் உண்மையிலே இவங்களுக்குள்ளே இருக்கிற வேண்டிய விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான முகம். அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த சூனியக்காரத்துக்கு ஒரு பொம்மை செய்வாங்களே, அந்த மாதிரி ஒரு முகம் காவல்துறைக்குள்ளே ஒழிஞ்சிட்டே இருக்கும். நான் காவல்துறை காக்கி சட்டை என்ன தொட்டால் தமிழ்நாடு இல்லை, இப்போ ஒரு போலீஸ்காரனை தொட்டு நீ எங்கேயுமே போக முடியாது, என்னை பகைச்சு நீ ஊருக்குள்ளே வாழ முடியாது, சொந்த வீடை வச்சாலும் நாங்கள் உன்னை வீடை விற்று காலி பண்ண வைப்பன்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா காவல்துறையுடைய இந்த அணுகுமுறை அஜித் பண்ண அந்த 5 காவல்துறைக்கு தண்டனை கிடைக்கணும். அந்த தண்டனை மூலம் பல காவல்துறை ஒருத்தனை அடிக்கணும்னா யோசிக்கணும். கிரைம் அக்யூஸ்டுங்களே நீங்கள் அடிங்க, ப்ரீவியஸ் கேஸ் இல்லாதவனா அடிக்கக்கூடாது. அதாவது இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவன் இந்த சட்டம் வந்து ஊஞ்சல் போல் ஆடிட்டு போயிட்டே இருப்பான். இதை பற்றி தெரியாதவன் இதுக்குள்ளே வந்து அப்பாவியாக சிறை தண்டனை அனுபவிச்சிருப்பான்றது தான் நம்ம சொல்கிறோம். ஓகேண்ணா, இதெல்லாம் கேட்டவங்களுக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிப்பா. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இன்வெர்ட்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்போவே ஆலிவ் பவர் இன்வெர்ட்டருக்கு கால் பண்ணுங்கள்.